உங்கள் வீட்டில் சித்திரை நட்சத்திரத்தில் யாராச்சும் பிறந்திருக்காங்களா? இல்லை நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சித்திரை நட்சத்திரத்துக்கு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வரப்போகிற வரன் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 4 ரூல் தாங்க. ஏற்கனவே நான் மீதி 26 நட்சத்திரத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அந்த சேனலில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் ஆன்மீகம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அண்டு இதுவரை யாராச்சும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, யாராச்சும் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா. ரைட்டுங்களா? நீங்கள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் யாருக்காச்சும் வந்து வரன் பார்க்குறீங்கன்னா, இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மேரேஜ் லெவலில் முடியும். அப்படி ஒரு ரூல் கூட இல்லையா, தயவு சேர்ந்து அந்த ஜாதகத்தை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் என்ன தான் தலைக்கீழ குட்டிக்காரன் அடித்தாலும் அவங்க உங்களுக்கு அமைய மாட்டாங்க. அந்த ஜாதகம் மேரேஜ் வரையும் போகாது. மேரேஜுக்கு பிஃபோர் டே கூட கேன்சல் ஆகும். ரைட்டுங்களா? அதனால் தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா? சரி, 4 ரூல் என்னென்னு பார்ப்போம். முதல் ரூல் என்னென்னா, வரப்போகிற வரனுடைய நட்சத்திரம் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி, அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், போரட்டாதி. இந்த 8 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் ராசி நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை லக்ன புள்ளி ஏரிய நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை லக்னாதிபதி ஏரிய நட்சத்திரமாக இருக்கலாம். சரிங்களா? அடுத்த செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனம் அல்லது கும்ப லக்னத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க. இல்லைனா லக்னாதிபதி, அதாவது வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னாதிபதி மீனம் அல்லது கும்ப வீட்டில் இருப்பார். ஓகேங்களா? தேர்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே சனி இல்லைனா கேது. ரைட்டுங்களா? லக்னத்திலேயே சனி இருக்கும், இல்லைனா கேது இருக்கும். இல்லைனா லக்னாதிபதி கூட சனி இல்லைனா கேது இருப்பாங்க. சேர்க்கை, பார்வை ஏதாச்சும் ஒன்று இருக்கும். சரிங்களா? 4வது ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1-11 பாவாதிபதி சம்பந்தம் இருக்கும், ஏதாவது சேர்க்கை இல்லை பார்வை. அதே போல் 1-12 பாவ சேர்க்கை அல்லது பாவ பார்வை. 1-11 1-12 சேர்க்கை சம்பந்தம் இருந்தாலே அந்த ரூல் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் ப்ரொசீட் பண்ணலாம், இல்லைனா அப்படியே எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் சித்திரை நட்சத்திரத்துக்கான வரக்கூடிய வரன்களின் அமைப்பு. சரிங்களா? மீதி இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.